எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா த எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு 4 சீரீஸில் வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துருங்க. அது ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தாலுமே இன்னைக்கு வீடியோவில் நெகோஷியேஷன் பற்றி மட்டுமே நான் பேச போகிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு எப்படி வருதுன்னா, சேல்ஸ் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது சார், எல்லா ப்ராசஸுமே பண்ணிடுறேன், ஆனால் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ண முடியாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு கண்டிப்பாக க்ளோசிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நாம நெகோஷியேஷனை எங்கேயோ மிஸ் பண்றோம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நெகோஷியேஷனை நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா சேலையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஸ்கில். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு சோலோ ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி நெகோஷியேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட சக்சஸ் வந்து அடங்கியிருக்கு. ஸோ நெகோஷியேஷன் ஸ்கில்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலுமே இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்ஸான விஷயங்கள் நீங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகோஷியேஷனை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒன்று பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டா எனக்கு சேல் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகே, ஸோ நெகோஷியேஷனில் நாம் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நெகோஷியேஷனை எதெல்லாம் மைண்டில் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் சம்மந்தமாக இருக்கும். ஸோ நம்ம நெகோஷியேட் பண்ணும்போதே எங்கே வந்து உட்காரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில் தான் வந்து எல்லா கஸ்டமருமே வந்துட்டு கடைசியாக வந்து நிற்பாங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நெகோஷியேஷன் பார்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மோட்டோ இருக்கும். என்னன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நாம ஆஸ் அ செல்லராக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு வித்தரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருப்போம். அதே மாதிரி பையர் நம்மளோட கஸ்டமர் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல அவங்களும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் அதிக விலை கொடுத்தும் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம செல்லரை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்ச விலைக்கும் வித்தரக்கூடாது நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி கரெக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றது விஷயம் தான் நெகோஷியேஷனே அடங்கி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ப்ரைஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷனில் வந்துட்டு உட்காரும். ஸோ அந்த ப்ரைஸிங்கில் வந்துட்டு வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரைஸிங் பேசும்போதே நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் வந்து அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கஸ்டமர் சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுக்காக அந்த ப்ரைஸிங் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தான் நெகோஷியேட் பண்ணும்போது நீங்கள் சொல்லணும். எதனால் அந்த ப்ரைஸ் நாங்கள் கம்பெனியில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்துக்கு உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸிங் நெகோஷியேஷன் என்ன பண்ண முடியும்னா நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் நெகோஷியேஷன் நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெகோஷியேஷன் இஸ் நாட் ஆல் அபவுட் மணி. எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டது தான் நெகோஷியேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே தப்புங்க. ஸோ பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் நெகோஷியேஷனை ப்ளே பண்ணோம். ஸோ அதை தாண்டி எமோஷனல் வந்து ரொம்பவே பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாதுன்றதுல கஸ்டமரும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஏதாவது எமோஷனலாக ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த நெகோஷியேஷன் என்ன ஆயிடும்னா பிரேக் ஆயிடும். ஸோ அது நம்மளால என்ன ஆயிடும்னா சேல்ஸ் வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கஸ்டமர் நெகோஷியேஷன் பேசுறாங்கன்னா நீங்க பிரைசிங் மணி 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 அந்த விஷயம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அதை தாண்டி ஒரு எமோஷனலான விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன ப்ரைடு கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணா உங்களோட நெகோஷியேஷன்ல கொண்டு வரணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். நானும் ஜெயிக்கணும் அவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க நெகோஷியேட் பண்ணா மட்டும்தான் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா எல்லா நெகோஷியேஷனும் ஜெயிச்சுட்டு போக முடியும். அது என்ன வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னா, சரியான விலைக்கு நானும் வித்துட்டேன், கரெக்டான விலைக்கு கஸ்டமரும் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு லைன்ல வரும் பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் வின் சிச்சுவேஷன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷனில் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த க்ளோஸ்டு கொஷின்ஸ் சொல்லுவாங்க, எஸ்ஆர்னோ மாதிரியான கேள்விகள் கேட்கறத அவாய்ட் பண்ணிடணும். சார் வேணுமா வேணாமா சார், வாங்குறீங்களா இல்லையா சார், இந்த மாதிரி கேள்வியில் என்ன பண்ணிடணும்னா இனிஷியல் லெவலில் நெகோஷியேஷனில் நீங்கள் கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெகோஷியேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சேல்ஸ் என்ன ஆக போகுதுன்னா சொதப்ப போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட டீம் வந்து ஒரு சேல்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இதை எப்படியாவது இவர் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த எமோஷனல் விஷயம், இவங்க என்ன வேணும்னா வாங்குறியா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ தட் நீங்கள் ஆரம்பத்தில் க்ளோஸ்டு கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கணும். எதனால் நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த மாதிரியான ஓப்பன் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கும்போது தான் அந்த இடத்துல அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா, இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய் கூட கொடுத்து வாங்குவாங்களா இல்லையான்ற விஷயமே என்ன பண்ண முடியும்னா நாம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெகோஷியேஷன் பேசும்போது ரொம்ப நீங்கள் ஓப்பன் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைசிங் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரைசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திரும்பவும் வரோம்னா எந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணணும், உங்களோட க்ளோசிங் காஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெகோஷியேஷன்லேயே உட்காரணும். க்ளோசிங் காஸ்ட்டே தெரியாது, நான் நெகோஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட நெகோஷியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட உட்கார வச்சுருவாங்க. ஆனால் என்ன க்ளோசிங் காஸ்ட்னே அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல மாட்டாங்க, அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ க்ளோசிங் காஸ்ட் தெரியாத மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தடுமாறிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நான் ஃபோன் பண்ணி நான் என்னோட பாஸ் கிட்ட கேட்கணும், நான் என்னோட எம்ப்ளாயி கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. நெகோஷியேஷன் பேசும்போது இன்னொருத்தர் கூட டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம மேலே நம்பிக்கை குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் நெகோஷியேஷன் உட்காருங்க அப்படின்னா க்ளோசிங் காஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உட்காருங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த நெகோஷியேஷனை ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நெகோஷியேஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, நீங்கள் நெகோஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லராக உட்காந்து பேசக்கூடாது. எப்படியாவது இதை வித்துடணும், எப்படியாவது இதை தள்ளி விட்டுறணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் கிட்ட எப்படியாவது அதிக காசு வாங்கிடலாமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஆக்ட் அஸ் அ கவுன்சிலர். ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கணும், இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செல்லராக யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் தி கஸ்டமர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நெகோஷியேஷனில் ரொம்ப முக்கியமான பார்ட். அதை யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகப்பெரிய நெகோஷியேட்டராக இந்த பிஸ்னஸில் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் டெவலப் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து பெரிய ஒரு நெகோஷியேட்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நெகோஷியேட்டருக்கு இந்த கவுன்சிலிங் எபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோசிங்கில் நெகோஷியேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக வரும்போது க்ளோஸ்டு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு பழகணும். ஏன்னா நெகோஷியேஷன் இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகணும்னா நெகோஷியேஷன் ஹேஸ் டு எண்ட். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதுனா நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க, டாக்குமெண்ட் எப்போ வாங்கிக்கலாம், லோனுக்கு எப்போ நீங்கள் அப்ரூவல் அனுப்ப போகிறீங்க, இந்த மாதிரி க்ளோஸ்டு கொஷின்ஸ் நிறைய ஓப்பனாக கேட்காம க்ளோஸ், சார் நாளைக்கு வாங்குறீங்களா இல்லை நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, இன்னைக்கு பண்ணலாமா இல்லை நாளைக்கு டேட் போடலாமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுப்போம் இல்லையா. இது எல்லாமே க்ளோஸ்டு கொஷின்ஸ். இந்த க்ளோஸ்டு கொஷின்ஸும் நீங்க சரியான டைம்ல கேட்டுட்டீங்கன்னா நெகோஷியேஷன்ல நீங்க சூப்பர் டூப்பரா டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெகோஷியேஷன் நம்ம பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு பண்ணிட்டே வரணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வின் வின் சிச்சுவேஷன். எனக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு வித்துட்டேன்னு நினைக்கக்கூடாது, ஒரு பையரும் பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு நினைக்கக்கூடாது. 2 பேருமே சரியான விலையில இந்த டீல் முடிஞ்சிருக்குன்னு நம்பினா மட்டும்தான் நாம அந்த நெகோஷியேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்டில் நெகோஷியேஷன் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்கள் இன்னமும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நெகோஷியேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய லெவலில் லீடராக வந்து டெவலப் ஆயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது கூட நீங்கள் நெகோஷியேட் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, 2 பேருமே ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் நெகோஷியேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அடுத்த லெவலுக்கு வந்துட்டு ஸ்கேல் பண்ண முடியும். நெகோஷியேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான லீடர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு
ஒரு லீடராக டெவலப் ஆகணும், நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கணும், இதே நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் என்னன்னா நெகோஷியேஷன் ஸ்கில் தான். ஏன்னா நெகோஷியேஷன் இஸ் equal to success in business. ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. நெகோஷியேஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் இன் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நெகோஷியேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். தெரியலையா, கற்றுக்கோங்க. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய உங்களுக்கு ஃப்ரீ சோர்சஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் நெகோஷியேட்டராக கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் தான் நான் சொல்லியிருக்கிறது. இன்னும் நிறைய டீப்பர் விஷயங்கள்லாம் இருக்குது நெகோஷியேஷனில். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பேசலாம். ஸோ அது வரைக்கும் டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட், சேல்ஸ், பிஸ்னஸில் இல்லை ஆண்டர்பிரனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது விஷயம் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.